தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டார். தூத்துக்குடியில் பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய என்கவுண்டர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கண்டித்து தேமுதிக சார்பில் இன்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டார். அப்போது துப்பாக்கிச் சூட்டிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும், துப்பாக்கிச் சூட்டிற்கு பொறுப்பேற்று எடப்பாடி அரசு பதவி விலக வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தேமுதிக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆணைக்கிடுங்க புரட்சிக் கலைஞர் தலைமையிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆணைக்கிடுங்க புரட்சிக் கலைஞர் தலைமையிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஆளுகின்ற அதிமுக அரசு ஏறக்குறைய 100 நாட்களாக அந்த 3 மாவட்ட மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை அழைத்து பேசாமல் அவர்களாக கலெக்டர் முற்றுகையிட போகிறோம் 100வது நாளாக கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம் என்று 15 நாட்களுக்கு முன்னாலே அறிவிப்பு கொடுத்தாலும் கூட இந்த அரசு அலட்சியமாக தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் விளைவாக பொதுமக்கள் அனைவரும் நிராயுதபாணியாக கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி செல்கிறார்கள். ஆனால் காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தி, அதுவும் குறிப்பாக பெண்களை மார்பின் மீது கை வைத்து தடுத்ததனாலே கலவரம் ஊட்டது. அந்த கலவரம் ஊட்டப்படுவது கூட அந்த காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வானத்தை நோக்கி சுற்றிருக்க வேண்டும். யாருக்கும் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் தடியடி நடந்திருக்க வேண்டும். அதற்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் கண்ணீர் பாய் கூட்ட வீச வேண்டும். ஆனால் எடுத்த உடனே யார் முன்னிட்டு போராட்டம் நடத்துகிறார்களோ அந்த அப்பாவி பொதுமக்களை பார்த்து மேலே ஒரு வாகனத்தின் மேலே நின்று மஞ்சள் சட்டை அணிந்த ஒரு காவல்துறை குறிபார்த்து சுடுகின்றது. அதிலே 13 பேரிலே 3 பெண்களும் அடங்குவார்கள். அந்த பெண்களிலே 17 வயசு நிரப்பாத ஒரு பெண்மணி, கூலி வேலைக்கு சென்ற ஒரு பெண்மணி, 22 சேர்ந்த ஒரு ஆளிவர், இப்படி இவருக்கு படுகொலை செய்துவிட்டு இப்பொழுது 10 லட்சம் ரூபாயை 20 லட்சம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது கூட அந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆகையினாலே இன்று எந்நேரமும் தமிழக மக்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்கள் எந்த பகுதியிலே பிரச்சனை என்று சொன்னாலும் உடனடியாக சென்று இந்த பிரச்சனையை சந்திக்கின்ற ஒரே தலைவர் தேமுதிக தலைவர் புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்கள் இன்று கூட தன்னுடைய உடல்நிலை கருத்தில் கொள்ளாமல் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நேரடியாக வந்து சென்னை நாட்டை நிரந்தரமாக மூட வேண்டும், இந்த படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நேரில் வந்திருக்கின்ற இவருடைய தலைவரை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் கழக அவைத் தலைவர் அழகாபுரம் மோகன்ராஜ், ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மாவட்ட செயலாளர்கள், சார்பணி நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வந்த கேப்டனுக்கு வெகு உற்சாகமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது.